Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஆனால் உங்களை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுங்க அப்படிமாங்க. ஆனால் உங்களை நேராக பார்த்தா சார் ரொம்ப உங்களை திட்டேன், ரொம்ப பாவமாக இருக்குது அப்படிமா. ஏன் அப்படிமா? நீங்கள் வந்தாலே டென்ஷன் ஆகுது சார். ஏன் இந்த குடும்பத்தை கெடுக்கிறது, இந்த பொண்ணுங்களை கல்யாணத்தை வந்து மாற்றி விடுறது, சொத்து பிரச்சனையில் வர்றது, ஒரு நல்லா போகிற ஃபேமிலிக்குள்ள வந்து ஏன் இப்படி ஏன் இந்த மாதிரி நடிக்கிறீங்கன்னு நான் கேட்டிருக்கேன். ஒரு நாள் ஷூட் போயிட்டு வருவேன், 2 சீன் நடிச்சுட்டு வருவேன். அதில் வந்து இன்ஸ்டாவில் போட்டோன்னே அதில் கமெண்ட்ஸ் வரும், சூப்பர் சித்தப்பா வந்தாச்சு அப்படின்ட்டு. எனக்கே சந்தோஷமாக தான் இருக்கும். மகாநதியிலே உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யார் சார்? எனக்கு விஜய் கேரக்டர், காவேரி கேரக்டர் வந்து ரொம்ப இந்த பப்ளிக்கில் என்னை கேட்பாங்க. பாரதி கண்ணம்மா வந்து தொடங்கினதுலேருந்து இறுதி வரைக்கும் நான் வந்து வர்தனாங்கிறதுல கடைசியில் வந்தேன். அந்த கதை பாத்திரத்தை வந்து ரசித்து மக்கள் பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க பாருங்க, அதுதாங்க சிறப்பு. ஒரு சித்தப்பா வீட்டுக்குள்ளே சித்தப்பான்னா அடுத்தது மாமனார் இருக்கார், மாமியார் இருக்காங்க, குழந்தைய பையன் தான் ஹீரோ. உள்ளே போடுறோம், அவனுக்கு யாரும் இல்லை, பையனுக்கு என்கிட்ட சொத்தே இல்லை, எல்லா சொத்தும் அவன்கிட்ட தான். எப்படியாவது இப்போ தூக்கி இது சொத்தை நம்ம பையனுக்கு கொண்டு வந்துடுங்கிறது தான் பிளான். சென்னை வீதியில் நடந்து போகும்போது அழுதுருக்கேன். ஃபோட்டோ வந்து கவரில் வச்சுக்கிட்டு உள்ளே வச்சுக்கிட்டு தான் நடந்து போகணும். அப்போ வந்து வண்டி கிடையாது, பஸ்ஸில் போய் ஆஃபீஸ்லாம் தேடணும். அப்போ போகும்போது இது நினைஞ்சு போயிடும், இந்த கவர் ஆஃபீஸ் கவர் நினைஞ்சு போயிடும், நினைஞ்சி ஃபோட்டோ வந்து நினைஞ்சு போயிடும். தயாரிப்பாளர் அலுவலகத்துக்கு ஆடிஷனுக்கு போயிருக்கேன். பின்பக்கம் போகிறேன், ஒரு 20 அட்டை பாக்ஸ் இருக்கும், 20 இருக்கும், எல்லாம் ஃபோட்டோஸ் கொட்டி கிடக்கு. எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து அந்த உங்ககிட்ட பேசுகிறதுக்கு 21 வருடங்கள் ஆகிருக்கு. முதல்ல ஒரு மன்னிப்பு கேட்டுருந்தேன் சார் உங்களுக்கு. ஏன்? ஏன்னா வீட்டில் சீரியல் பார்ப்பாங்க சார் அம்மா, நாங்களாம் பார்ப்போம் சார். யாரா இருந்தாலும் இப்படி இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் இப்படி வந்து ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும்போது வந்து கெடுத்துட்டு போயிடுறாரு, பிரச்சனை பண்ணுறாரு, இவரும் நேரில் வந்து பார்த்து ஏதாவது கேட்கணுமா அப்படின்லாம் வீட்டில் சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் பேசினேன், குழந்தை உள்ளமா இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எப்படி சார் இது? அதாவது எனக்கு தெரிஞ்சு வந்து என்னுடைய நண்பர்கள், ரசிகர்கள் மத்தியில் வந்து இதை என்கிட்ட கேட்டிருக்காங்க. சார் நீங்கள் வந்தாலே டென்ஷன் ஆகுது சார், ஏன் இந்த குடும்பத்தை கெடுக்கிறது, இந்த பொண்ணுங்களை கல்யாணத்தை வந்து மாற்றி விடுறது, சொத்து பிரச்சனையில் வர்றது, ஒரு நல்லா போகிற ஃபேமிலிக்குள்ள வந்து ஏன் இந்த மாதிரி நடிக்கிறீங்கன்னு நான் கேட்டிருக்காங்க. ஏன் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நீங்கள் நடிக்க மாட்டீங்களா? இல்லைம்மா, அந்த கதாபாத்திரத்துக்கு நான் தான் அப்நார்மலாக இருக்கேன்னு சொல்லி என்னை கூப்பிட்றாங்க, கதையை நான் பண்ணுறேன். ஆனால் வந்து பிள்ளைங்கள்லாம் அங்கே சொல்லுவாங்க, ஏம்மா அவரை திட்டுறீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் உங்களை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுங்க அப்படிமாங்க. ஆனால் உங்களை நேராக பார்த்தா சார் ரொம்ப உங்களை திட்டேன், ரொம்ப பாவமாக இருக்குது அப்படிமா. ஏன் அப்படிமா? அன்னைக்கு சீரியலில் பார்க்கும்போது அவ்வளோ மோசமாக பண்ணீங்க, அதை பார்த்து திட்டினேன். இப்போ நேராக பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்பே இல்லையே, இவ்வளவு குழந்தைத்தனமாக இருக்கீங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்களா அப்படிம்பாங்க. அது என்ன பண்ணுறது, எங்களுக்கு கொடுக்குற கதை டைரக்டர் எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறதோ அதை கொடுத்தாக்கணும். இது உங்கள்கிட்ட வந்து ரீச் ஆகுது. அந்த நேரத்தில் உங்கள் மனசை வந்து கெடுக்கிறோம்ல, கோபத்தை தூண்டுறோம்ல, அதுதான்மா இந்த கதைக்கு கிடைச்ச வெற்றி, என்னுடைய கதாபாத்திரத்துக்கு கிடைச்ச வெற்றி அப்படிம்பேன். சிறப்பு சார். அதாவது இன்னொன்று வருத்தம் உங்களுக்கு, நாங்கள் வந்து எஸ்எஸ் மியூசிக் வந்து ப்ரௌடாக ஒன்று பண்ணோம். அதாவது வந்து செலிப்ரேட்டிங் 500 days ஆஃப் மகாநதி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து ஒன்று பண்ணோம். 500 எபிசோடு கடந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்குது சீரியல் அப்படின்னு சொல்லி ஒரு மொமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேன்ஸ் மீட் அண்ட் கிரீட் பண்ணோம் சார். அதை நீங்கள் கலந்துக்க முடியல, அது எங்களுக்கு ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அன்னைக்கு என்னுடைய தந்தையுடைய நினைவு நாள், அதுக்காக நான் ஊருக்கு போயிட்டேன். அப்போ சொன்னேன், சரி நல்லா சாரிம்மா, நான் சாரி கேட்டேன். இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் எனக்கும் ஆசை. ஏன்னா மகாநதி வந்து கடுமையான ரீச், மக்கள் எங்கே போனாலும் சார் நீ மகாநதி தானே, மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா, சித்தப்பா தானே அப்படிம்பாங்க. அந்த சூழலில் வந்து சந்தோஷத்தை கொடுக்குற எஸ்எஸ் மியூசிக் கொடுக்குற ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியலங்கிறது எனக்கே வருத்தம் தான். அப்போ தான் சொன்னேன், நான் மறுபடியும் வந்துடுறேம்மா, நான் வந்து நிச்சயமாக உங்களை சந்திச்சிடறேன், ஆடியன்ஸில் எஸ்எஸ் மியூசிக் வழியாக நான் போயிடுவேன் அப்படின்னு வந்துட்டேன். சூப்பர் சார். வீக்கா ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா சார்? விஜய், காவேரி, ஆமாம், அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து மொத்தமாக சீரியலே ஆக்கிரமிச்சிருக்காங்க. அவங்களுடைய சித்தப்பா வேறு இருக்கீங்க, அப்பப்போ நீங்கள் உங்களுக்கு திட்டு விழுந்துட்டு இருக்கு, என்னையா நீங்கள் வந்து விஜய் அவர் எப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கே வருத்தமாக இருக்கும். இன்னும் நம்ம உள்ளுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே வந்து நிறைய பண்ணலையே, அதுக்கு சோர்ஸ் கொண்டு வர மாட்டாங்கனால இன்னும் வருத்தம் இருக்கும். ஏன்னா என்ன கேட்பாங்க, எங்கள் சித்தப்பா காணோம், சித்தப்பா வரல அப்படிம்பாங்க. ஒரு நாள் ஷூட் போயிட்டு வருவேன், 2 சீன் நடிச்சுட்டு வருவேன். அதில் வந்து இன்ஸ்டாவில் போட்டோன்னே அதில் கமெண்ட்ஸ் வரும், சூப்பர் சித்தப்பா வந்தாச்சு அப்படின்ட்டு. எனக்கே சந்தோஷமாக தான் இருக்கும். அப்புறம் இடையில வர மாட்டேன். என்ன பண்ணுறது, மாற்றி மாற்றி கதை தளம் எப்படி போகுதோ அப்படி தானே, நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஓகே, இயக்குனர் பற்றி சொல்லுங்கள் சார். அவரோட லக்கி சாமா இருக்கீங்க. அதாவது அவருடைய இயக்குனர் வந்து நான் அவரை இயக்குனராக பார்க்குறது இல்லை, என்னோட சகோதரனை தான் பார்க்குறேன். நான் வந்து ஆஃபீஸ் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், 7C ஆஃபீஸ் 2 நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க,
கொஞ்சம் மீசையை பெருசாக வளருங்க அப்படின்னு சேனலில் சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு. அதே போல் ஒரு 3 or 4 months கழித்து சரவண மீனாட்சி அப்போ வந்து பிரவீன் பண்ணுறாரு. அப்போ ஃபஸ்ட்டு சரவண மீனாட்சி செந்தில் ஸ்ரீஜா நடித்தாங்க. அதில் ஒரு கேரக்டர் கொஞ்சம் ஒரு நாள் பண்ணேன். அதுக்கப்புறம் இதுதான் இந்த 2வது பார்ட்டில் தான் நான் வந்து எனக்கு பிரவீன் பெனட் எனக்கு அறிமுகம். ஒரு இயக்குனர்னாங்க, அருமையான இயக்குனர். அதை எப்படி சொல்கிறதுனா, இயக்குனர்த்தனம் இல்லாதவர். நீங்கள் ஸ்பாட்டில் பார்க்கலாம், ரொம்ப ரஃப்பாக இருப்பாங்க, கோபமாக பேசுவாங்க. இவர் கோபமாக பேசுவார், தெரியாது. வேலை வாங்குவார், அந்த வேலை வாங்குகிற விதமே தெரியாது. அவரோட இத்தனை ஆண்டுகளாக 2013 வந்து நான் அவரோட பயணிக்க ஆரம்பித்தேன். 11 ஆண்டுகளாக 12 ஆண்டுகளாக நான் அவரோட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் ஒரு சகோதரன். என்னுடைய அண்ணனோ தம்பியோ டைரக்டராக இருந்தால் நான் எப்படி நடந்துக்குவேன்? நான் ஒரு ஆர்டிஸ்டாக அவர்கிட்ட இது வரைக்கும் அவர்கிட்டையும் சரி, கேமராமேன்ட்டையோ மற்ற உதவி இயக்குநர்கள்ட்டையோ யார்கிட்டையும் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இதுவரையிலும் நடந்துக்கிட்டதே கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன், ஒரு சகோதரனாக இருப்பேன். சொல்லுவாங்க, ஷார்ட் சொல்லுவாங்க, கரெக்டாக போவேன், கரெக்ட் டைமுக்கு போவேன், நடிப்பேன், நான் பாட்ட வந்துகிட்டே இருப்பேன். அந்த விதத்தில் வந்து பிரவீன் வந்து எனக்கு ஒரு நல்ல சகோதரர். சிறப்பு சார். அதாவது அவர் சொல்லியிருக்காரா கரெக்டாக, நீங்கள் இல்லைன்னா என்னுடைய சீரியலே வந்து நிறைவே பெறாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அவன் ஆர்டிஸ்ட் வந்து அதே போல் ஆடிஷன் பண்ணுவார், அருமையாக பண்ணுவாப்புல. இந்த கதாபாத்திரத்துக்கு இவர் தான், இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணணும், அந்த மாதிரி. அது போல் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மகாநதியில் பாருங்கள், இந்த சின்ன குழந்தை இருக்கார்ல, அந்த குழந்தை வரையிலையும் அந்த கேரக்டருக்கு அவதாங்கிற மாதிரி தாத்தா கேரக்டருக்கு பண்ணுறாரு மணிகண்டராஜன்ட்டு. அருமையாக எல்லாருமே சொல்லுவாங்க, சார் தாத்தா ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு சார். அந்த ஆடிஷன் தான் முக்கியம். டைரக்ட் பண்ணுறதோ வசனம் வர்றதோ சீன்ஸ் வர்றதோ முக்கியம் இல்லை. ஆடிஷன் பண்ணுறாங்கல்ல, இந்த கதாபாத்திரத்துக்கு இவர் தான் பண்ணணும்னு, அதுதான் பெஸ்ட்டு. அந்த கதையை நகர்த்துறதுக்கான மிகப்பெரிய உந்து சக்தி. அது வந்து பிரவீன் பெனட் அருமையாக பண்ணுவாங்க. சூப்பர் சார். அதாவது ஒரு சீரியல் வந்து தொடர் வெற்றி போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 500 எபிசோடு 600 எபிசோடு எப்படி போகிறதுனா மக்களுடைய ஆதரவு தான். ஆமாம். அது எப்படி சார் அது ஃபார்முலாவை கிராக் பண்ணுறாங்க? ஏன்னா இப்போ டேரக்டர் சார் வந்து அழகாக பண்ணிட்டு இருக்காரு. சரவண மீனாட்சியாக இருக்கட்டும், மகாநதியாக இருக்கட்டும், அவர் பண்ணுறது எல்லாமே வெற்றி தான். அதை பற்றி சொல்லுங்கள். அது வந்து ஆடியன்ஸோடைய இதை தெரிஞ்சுக்கிறது. பல்ஸை பிடிச்சிட்டாங்கன்னா அதிலே ட்ராவல் ஆகிட்டுப்பாங்க. ஒரு சீன், அந்த சீனை வந்து ஒரு மாஸ்டர் 2-3 க்ளோஸு, அப்புறம் ஒரு மாஸ்டர், அது பெருசு கிடையாது. அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது, அதை எப்படி ட்ராவல் பண்ணிவிடுது, எவ்வளவு வந்து அந்த கதையை வந்து கையாளும் விதம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இவர் பண்ணுறது வந்து ஆடியன்ஸு வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த பல்ஸ் அவர் பிடிச்சிடறல. அது அடுத்த சீன் எப்படி, அடுத்து என்ன பண்ணணும், இது மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்பார். இதை பண்ணு, சின்ன விஷயமா தான் இருக்கும். அந்த சின்ன விஷயங்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ரசிக்கிற மாதிரி காட்சி போகும்போது அவன் ஏன் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போகிறான், உட்காந்துருப்பான்ல, நாளைக்கு பார்க்கணும், மகாநதி பார்க்கணும், அடுத்து என்னென்னு பார்க்கணும், அந்த தன்மையை வந்து உண்டு பண்ணி கொடுக்குறாருல, அது மிகப்பெரிய விஷயம் இல்லை. அது எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா திறமையும் உண்டு, எல்லா தகுதியும் உண்டு, மைண்டில் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஷார்ட் பிரித்து இந்த இடத்துல இது வேணும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணலை, ஒரு 1 முறை போய்க்கோமா, போகலாமே, பண்ணுங்க, சூப்பர், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வேலை வாங்க தெரியும், வேலை வாங்கணும்ல, அது கேட்பாப்ல, எனக்கு நீங்கள் நடித்தது நல்லா இல்லை, அது 1 முறை போய்க்குவோம். அப்போ பண்ணும்போது நல்லா வந்துடணுன்னு அதை ரசிக்கிறார்ல, ரசிப்பார். மானிட்டரை பார்க்கும்போதே முகம் தெரியும்ல நமக்கு நடிக்கும்போது, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது ஓகே ஆயிடுச்சு. ஆமாம். மகாநதியிலே உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யார் சார்? எனக்கு விஜய் கேரக்டர், காவேரி கேரக்டர் வந்து ரொம்ப என்ற பப்ளிக்கில் என்ன கேட்பாங்க. அவங்களுடைய வந்து பயணம் வந்து ரொம்ப மைல்டாகவும் போகும். 2 பேரும் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ், அக்ரிமெண்ட் படி தான் கல்யாணம். ஆனால் அதையும் மீறி அதுக்குள்ளே ஒரு லவ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். இந்த லவ்வை வந்து இவளும் சொல்ல மாட்டான், அவனும் சொல்ல மாட்டான். மைண்ட்லேயே தான் நினச்சிப்பாங்க, உள்ளுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க. ஆனால் வந்து அதையெல்லாம் தாண்டி அவங்க வந்து ஒருத்தர் நேசிக்கிட்டே போகிறாங்களே, அது எவ்வளோ பெரிய விஷயம். அது அந்த பயணம் வந்து நல்ல சிறப்பாக இருக்கும். அதை விட இவருடைய தாத்தாவுடைய அந்த அணுகுமுறைப்பாங்க, அந்த கதாபாத்திரத்துக்கு வர டயலாக்கு, அவர் வந்து அவங்கள வந்து சரிப்படுத்துகிற விதம் ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட ப்ரோமோவில் பார்த்தேன், விஜய் அவர்கள் போய் அவர் வந்து அந்த எப்படி சொல்லிட்டு காவேரி கிட்ட பேசுறதா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியை வந்து ஒதுக்குறதே போப்பா அப்படின்ற போது அதுவே ஒரு கேட்டகரி. மகாநதியை பொறுத்த வரைக்கும் யாரையும் குறை சொல்லவே முடியாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சரியாக பண்ணிட்டு போகிறாங்க. எல்லா கதாபாத்திரத்தையும் நான் சொல்கிறேன், எல்லாருமே பாட்டியாக இருக்கட்டும், காவேரி அம்மாவாக இருக்கட்டும், இந்த பக்கம் குமரன் கதாபாத்திரம், நிவின் கதாபாத்திரம், அவங்கவுங்களுக்கு என்ன வேலை, அந்தந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எமோஷனல் இருக்கும். சித்தப்பா வந்து கன்னிங், எப்படியாவது சொத்தை ஆட்டையை போடணும். இவனுக்கு வந்து அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, எல்லாம் நம்ம பிள்ளை தான், எப்படியாவது இந்த சொத்தை உள்ளே போட்டு கலைச்சி இவனுக்கு ஏதாவது புட்டு கதையை வந்து குழப்பி இவனை சொத்தை போகிற நம்ம பிள்ளை கொண்டு வரணுங்கிறது. அதுபோல் நிவின் கதாபாத்திரம். அப்போ அந்தந்த கதாபாத்திரம் டெப்த் இருக்கும்ல, அந்த ஸ்கேலை தாண்டி யாரும் போக மாட்டாங்க.
அதுதான் பர்ஃபார்மன்ஸ். என்னுடைய சித்தப்பா கேரக்டர்னா சித்தப்பா வந்து அன்றைக்கி பிரச்சனை நடந்துச்சு, பிரச்சனைக்குள்ளே வந்து கலாட்டா பண்ண வருவோன்ட்டு எதிர்பார்த்தாங்க. நான் கலாட்டா பண்ணலை, என் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணேன். அதுதான் என்னுடைய ஸ்கேலு. அந்த ஸ்கேலை தாண்டி நான் போகலை, அவ்வளோதான். அப்போ அந்த தாண்டி போகாமல் இருக்கும்போது அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்குறாங்கல்ல, அப்போ அந்த சீன் சக்ஸஸ் தான் ஆகும். ஸோ அந்த ஃபார்முலா சொல்லிடுவாங்க இப்படி தான். ஆமாம், அது சொல்லுவாங்க, இந்த மாதிரின்னு சொல்லிடுவார் டைரக்டர், சொல்லிடுவார். இதான்ட்டு டயலாக் பார்க்கும்போது தெரிஞ்சு போயிடும். நம்ம வந்து தொடர்ந்து பயணிக்கும் போது அதோட நிலவரம் ஃபுல்லாக தெரியும் நமக்கு. இப்போ மொதல் வர்றாங்க, இடையில ஒரு கதாபாத்திரத்தை உள்ளே நுழைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வரும்போது தெரியாது இதோட டெப்த் என்ன, நம்ம என்ன எப்படி நடிக்கணும், நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும். ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அதில் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்துட்டாங்கன்னா அப்புறம் சொல்ல வேண்டியில்லையே, எதுவுமே சொல்ல வேண்டாம். நேற்று என்ன நடிச்சிருக்கிறோம், சீனை பார்த்தோன்னு தெரிஞ்சு, டைலாக் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்ல, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம். அதுதான் பிரபலமான ஒரு தொலைக்காட்சியில் தொடர்ந்து சீரியல் நடிக்கிறது ஒரு பெரிய டாஸ்க் சார். அதை நாங்கள் கண்டிப்பாக அவங்களை பார்த்துட்டே இருக்கோம். ஒரு விஜய் தொலைக்காட்சியாக இருக்கட்டும், சன் டிவியாக இருக்கட்டும், எதுலேயுமே நான் உங்களோட தொடர்ந்து நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். அது எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க? அது சார், நான் வந்து 2011 விஜய் டிவியில் நடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 12 7Cன்னு ஒரு சீரியல் நடித்தேன். 7C நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து ஆஃபீஸ் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரவண மீனாட்சி 1, சரவண மீனாட்சி 2, சரவண மீனாட்சி 3. சரவண மீனாட்சி நடிச்சுக்கிட்டு முடித்த உடனே அடுத்தது கல்யாணம் முடிஞ்சோடனே அடுத்து பார்ட் 2 அஞ்சலி ஆரம்பித்தாங்க. அஞ்சலி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஈரமண ரோஜா பார்ட் 1, ஈரமண ரோஜா பார்ட் 1 முடிஞ்சிச்சு. அது பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாரதி கண்ணம்மாவை கூப்பிட்டு ஒரு கதாபாத்திரம் வந்து ஒரு கிராமத்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் கதாபாத்திரம் கொடுத்தாரு. அதுவும் சிறப்பு. எனக்கு வந்து இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. சார், பாரதி கண்ணம்மாவில் சூப்பர் சார். நாங்கள் ஏங்க கடைசியாக வந்தேங்க, அது ஒரு கிராமத்து செமையாக இருந்துச்சு சார். அதையும் ரசிக்கிறாங்க பாருங்கள். அதுதான் நான் வந்து அந்த பாரதி கண்ணம்மா வந்து தொடங்கினதுலேருந்து இறுதி வரைக்கும் நான் வந்து வர்த்தனாங்கரில் கடைசியில் வந்தேன். அந்த இறுதியில் ஒரு 2 மாதம் இன்னும் வந்தேன். ஆனாலும் அந்த கதை பாத்திரத்தை வந்து ரசித்து மக்கள் பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க பாருங்க, அதுதாங்க சிறப்பு. நான் முழுமையாக இல்லைனாலும் இறுதியில் வந்தாலும் சொல்கிறாங்கல்ல, அப்போ அந்த நாட்டாம கதாபாத்திரம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. வேஷ்டி சட்டையில் போகிறோம், பஞ்சாயத்து பண்ணுறோம், அந்த பஞ்சாயத்துலேயும் அவனை வந்து டாக்டர் வந்து கலாய்க்கிறோம், ஏதோ கெட்டது பண்ண போகிறோம், அதுவும் மக்கள் ரசிக்கிறாங்கல்ல. அடுத்தது வந்து மகாநதி கூப்பிட்டாரு. மகாநதியில் கூப்பிட்டு இதில் ஒரு கதாபாத்திரம் இருக்குது, சித்தப்பா கேரக்டர் பண்ணேன்னு போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணுறது. ஒரு சித்தப்பா வீட்டுக்குள்ளே சித்தப்பான்னா அடுத்தது மாமனார் இருக்கார், மாமியார் இருக்காங்க, குழந்தைய பையன் தான் ஹீரோ. உள்ளே போடுறோம், அவனுக்கு யாரும் இல்லை, பையனுக்கு என்கிட்ட சொத்தே இல்லை, எல்லா சொத்தும் அவன்கிட்ட தான். எப்படியாவது இப்போ தூக்கி சொத்தை நம்ம பையனுக்கு கொண்டு வந்துடுங்கிறது தான் பிளான். பட் வந்து இனிமேல் வரப்போகிற கதையில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக இருக்குமா சார்? ஏதாவது இப்போ நம்ம சின்ன திரையில் அடுத்தடுத்து நம்ம நிறைய வருடங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். வெள்ளி திரையில் அதாவது சில்வர் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பொட்டன்ஷியலுக்கு இல்லை, நான் வந்து தீனி போகிற மாதிரி ஏதாவது கதாபாத்திரம் இல்லை ஒரு 30 படங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன கேரக்டராக பண்ணியிருக்கேன். இப்போ வந்து விமல் படம் ஒன்று படம் போய் ஷூட் போயிட்டு இருக்குது. ஓகே, அந்த ஜியோ ஹாட்ஸ்டாரில் பண்ணுறாங்களா சார்? இல்லை, டைரக்டர் ரிலீஸ். அது ஒரு கொஞ்சம் ஷூட் போயிருக்குது, பேலன்ஸ் இருக்குது. அடுத்த மாதம் அது அந்த படம் திரைக்கு வந்துச்சுன்னா ஒரு பேர் இருக்கும். சரி, என்னைக்காவது நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணணும்னு ஆசை நினைச்சிருக்கேன். வரமாட்டேங்குது. நினைச்சிருக்கேன். நான் பார்க்கும்போது இந்த கேரக்டர் நம்ம அப்படி இருந்தால் செம்மையாக இருக்குமே, அதாவது பர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருக்கலாமே. நான் இன்னும் சீரியல்லையே நான் இயங்கின இயக்கம் உண்டு. ஏன்னா எவ்வளோ கதாபாத்திரங்கள் வந்து ஒவ்வொரு சீரியலையும் போயிட்டு இருக்குது. நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. இந்த மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே. பாசிட்டிவ் நல்லா பண்ணணும். இன்னும் பாசிட்டிவாக வரல, எனக்கு ஆசை இருக்குது. இல்லை சார், இந்த மாதிரி கொடுத்தா ஆமாம், கொடுத்தானே பண்ண முடியும். நம்ம அதாவதுங்க எந்த நடிகனையும் நடிப்பு வராதெல்லாம் சொல்ல முடியாது. நடிக்கிறதுக்கு அவன்கிட்ட திறமை இருக்குது, வாங்கிறதுக்கான திறமை இயக்குனர்கிட்ட இருக்குது. அதற்கான சூழல் அமையணும். டைரக்டர் சொல்லிக் கொடுக்குறத நம்ம நடிக்க போகிறோம். டைரக்டர் என்ன எதிர்பார்க்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டால் நம்ம நடிக்க போகிறோம். அதுக்கான வந்து இடம் கிடைச்சா நடிக்க முடியும். ஆனால் ஆசை மட்டும் இருந்து என்ன பண்ணுறது? பட் எனக்கு அந்த எண்ணம் இருக்குது, இந்த கதாபாத்திரம் தான் நல்லா பண்ணணும், செமையாக பண்ணலாம். அதாவது நல்லா ஃபீல் பண்ணி நடிக்கக்கூடிய இதெல்லாம் காட்சியெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா பண்ணலாம் அப்படின்னு அந்த எண்ணங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கான அமைப்பு அமையலை. சரி, ஆனால் பாசிட்டிவ் ரோல்ஸ் பண்ணணும் ஆசை. பாசிட்டிவாக பண்ணணும்னு ஆசை. என்ன கேட்பாங்களே, இதில் வந்து பாசிட்டிவ் தான் இருக்குவாங்க, ஏன் பாசிட்டிவ் கொடுக்க மாட்டாங்களா? சான்ஸ் சொல்லுவாங்களே, அதில் வந்து பாசிட்டிவ் கேரக்டரு நெகட்டிவ் கேரக்டர் தான் போட்டிருக்காங்கம்பாங்க. நம்ம அதுக்கு மேலே போய் ஒன்றும் பேச முடியாது. நெகட்டிவ் உங்கள் பேர் வச்சுருவாங்க. ஆமாம், நீங்கள் ஒன்றும் எல்லாமே என்னை வந்து ஆடியன்ஸே கேட்பாங்க,
ஏங்க நீங்கள் வந்து நல்ல அப்பா கேரக்டர்லாம் நடிக்கவே மாட்டீங்களா, ஏன் இந்த வில்லனாக தான் நடிப்பீங்களான்னு கேட்பாங்க. ஏங்க அது என் கையில் இல்லைங்க, சேனலில் முடிவு பண்ணுறாங்க. அந்த டைரக்டர் வந்து எல்லாருமே தான் சேர்ந்து கலந்து பேசுவாங்க. இந்த கதாபாத்திரத்தை யாருன்னு ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் முடிவு பண்ணுறாங்க. அதில் நான் போய் உள்ளே போய் எனக்கு இதுதான் வேணும் இது வேண்டாம்னு சொல்ல முடியாது. அதுக்கு அவர் இப்போ நாளைக்கு ஷூட், நாளைக்கு ஜீ தமிழ் ஷூட் ஒன்று தேனியில் ஒரு 5 நாள் ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் கேரக்டர் தான் சார். நீங்கள் பண்ணால் நல்லா இருக்குன்னு தான் என்ன புக் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியாது என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை நீங்கள் பண்ணால் நல்லா இருக்குன்னு தான் சார் சொல்லி தான் சார் இது வேணும், நீங்கள் தான் பண்ணணுன்னாங்க. ரைட் பண்ணுறேன்னு சொல்லி நாளைக்கு கமிட் ஆகிருக்கேன். ஆமாம், அது எப்படி போகுதுன்னு தெரியாது. அவங்க சொன்னது 5 நாள் ஒர்க் இருக்குது சார், நல்லா இருக்கும் சார்ன்னு இருக்காங்க. அது நல்லா இருந்துச்சுன்னா கதை எழுத ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ஒரு ட்ராக் போடுவாங்க. ஒரு ட்ராக் போடுவாங்க. ஓகே சார். இல்லை சார், இப்போ நீங்கள் நிறைய 20 வருடங்கள் மேலேயும் நீங்கள் வந்து திரைத்துறையில் இருக்கீங்க. என்னதான் இருந்தாலுமே நம்ம ஆரம்ப கட்டத்தில் இந்த ஆடிஷன்லாம் போயிருப்போம்ல சார், அதில் சந்தித்த அனுபவங்கள் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்துட்டு போகுமா நிறைய விஷயம்? ஆமாம் சார். அதாவது நான் 2003 டிசம்பர் மாதம் வந்தேன் இந்த துறைக்கு. அப்போ வந்தப்போ வந்து ஒவ்வொரு கம்பெனியாக ஆஃபீஸ்க்கு அப்போல்லாம் ஆஃபீஸ் இருந்துச்சு, எந்த சைடில் தான் ஆஃபீஸ் இருந்துச்சு. ஆஃபீஸ்க்கு போவோம், ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம். ஃபோட்டோ கொண்டு கொடுத்தோன்னே உள்ளே போனோன்னே ரூம் பாய் கேட்பான், ஆஃபீஸ் பாய் கேட்பான், யார் சார்மா, அவனுக்கு தெரியாது இல்லை ஆர்டிஸ்ட்டுப்பா, இந்த மாதிரி டைரக்டர் பார்க்கணும் அப்படிப்பா, ஃபோட்டோ கொடுத்துட்டு போங்க அப்படிமா. ஃபோட்டோ கொடுத்துட்டு வருவோம். அவங்க கூப்பிட்றாங்களா கூப்பிட்றாங்களான்னு தெரியாது, ஆனால் நம்ம கடமையை நம்ம கொடுத்துட்டு வருவோம். திடீர்னு ஒரு மாதம் கழித்து பார்த்தா, சார் ஃபோட்டோ கொடுத்துருக்கீங்க, நாளைக்கு ஒரு கேரக்டர் இருக்குது அப்படிம்பாங்க. சரி அப்படின்னு போனோம்னா அன்னைக்குள்ள சம்பளம் என்னென்னு பேசி நடிக்க சொல்லுவாங்க. அது ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் 2 நாள் இருக்கும். அந்த மாதிரி நான் சென்னை வீதியில் நடந்து போகும்போது அழுதுருக்கேன். ஃபோட்டோ வந்து கவரில் வச்சுக்கிட்டு உள்ளே வச்சுக்கிட்டு தான் நடந்து போகணும். அப்போ வந்து வண்டி கிடையாது, பஸ்ஸில் போய் ஆஃபீஸ்லாம் தேடணும். அப்போ போகும்போது இது நனைஞ்சு போயிடும், இந்த கவர் ஆஃபீஸ் கவர் நனைஞ்சு போயிடும், நனைஞ்சி ஃபோட்டோ வந்து நனைஞ்சு போயிடும். அப்போ போகும்போது பார்த்தோம்னா கண்ணு கலங்கும். அப்போ வந்து மனசுக்குள்ளே ஒரே ஒரு வார்த்தை வரும், சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்கள நடந்து போ. ஆமாம், இந்த ஈரம் வந்து பெருசல்ல, நடந்து போகும். நானாகவே நினச்சிக்கிட்டு நடந்து போய் ஆஃபீஸில் கொடுத்து வருவேன் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு தயாரிப்பாளர் அலுவலகத்துக்கு ஆடிஷனுக்கு போயிருக்கேன். பின்பக்கம் போகிறேன், ஒரு 20 அட்டை பாக்ஸ் இருக்கும், 20 இருக்கும், எல்லாம் ஃபோட்டோஸ் அப்படி கொட்டி கிடக்கு பின்னாடி. நான் அப்போ தான் நினச்சேன், ஒருத்தன் வந்து எவ்வளோ கனவுகளோட ஆசைகளோட வர்றான், அந்த ஃபோட்டோஸ் இவ்வளோலாம் வாங்குறாங்க, அதை பயன்படுத்துவாங்களான்னு தான் சொல்ல முடியாது. ஒரு 100 ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவைப்படுறது 10 பேர் தேவைப்படுது, 90 ஃபோட்டோ போயிடுதுல்ல. இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சே, எவ்வளவு வந்து இப்போ அந்த மனக்கணக்கு போட்டுக்கிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு ஆஃபீஸை இறங்குறோம், நீங்கள் ஒன்றும் கிடையாது. போனோன்னே கேட்பான், யார் சார் பார்க்கணும் அப்படிமா, அப்பா ஆர்டிஸ்ட்டுப்பா சாரை பார்க்கணும், சார் மீட்டிங்கில் இருக்காரு, ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்கம்மா, அவ்வளோதான். அந்த சந்திப்பே அவ்வளோதான். அந்த சந்திப்பே அவ்வளோதான். ஒரு பயணத்தோட வந்து ஒரு ரிசல்ட் 3 நிமிஷம் தான். நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அவன் தூக்கி டப்பாவில் போட்டு வச்சுருப்பான். பல கிலோமீட்டர் பயணம். ஆமாம், அதுக்கான மூலதனம் வந்து ரொம்ப கடுமை. இன்னைக்கு இந்த இடத்துல SS மியூசிக்கில் வந்து அந்த உங்ககிட்ட பேசுறதுக்கு 21 வருடங்கள் ஆகிருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் அது. இதை மாதிரி நான் மட்டும் கிடையாது, இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னை விட அதிகமான திறமைசாலி இருக்காங்க, என்னை விட அழகாகவும் இருக்காங்க. ஆனால் இடம் கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு வருத்தம். அவனை வந்து குடும்பம் இருக்குது, அப்பா அம்மா இருக்காங்க, பிள்ளை போய் சினிமாவுக்கு போயிட்டான், நடிக்க போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் சக்ஸஸ் ஆகுறாங்க. அது இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ போராட்டங்கள் அப்படின்ட்டு. அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க சார். அப்படி முதல் ஷாட் வைப்பாங்கல்ல, அப்போ உங்கள் மனசில் தோணுன விஷயம் ஏதாச்சும்? நான் முதல்ல வந்து மௌலிவாக்கம் ஸ்கூலில் 2003 டிசம்பரில் ஒரு நண்பருடைய படத்தில் சொல்லி தான் வந்து நடிக்க வந்தேன். அவர் என்னுடைய ஆசிரியர் அவர் வந்து நண்பர், அவருடைய சகோதரர் வந்து படம் எடுக்கிறாரு. அந்த படத்தில் தான் நடிக்க வந்தது. 2003 டிசம்பர் மாதம். நான் நடித்த நேரம் வந்து 12:10 டைம். நடித்த டேட் வந்து 12:10. ஆஹா, 12:10 10:12. நான் டயத்தை பார்த்தேன். முத கேமராவில் நிற்கிறோம், கேமரா ரோல் ஆகுது. அப்போல்லாம் ஃபிலிமு. யுவராணி கூட ஒரு காட்சியில் வந்து அவங்க வந்து கமிஷனராக போலீஸ் கமிஷனராக இருப்பாங்க. நான் ஜீப்லேருந்து வந்து மோகன் அப்படியே அந்த டோர் திறந்து விடுங்கன்னு டேரக்டர் சொல்கிறாரு.
ஃபிலிம் ரோலு ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்றாரு. டேக் போக நான் வந்து பின்னாடி உட்காந்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த போலீஸ் ஜீப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் தொடர்ந்து டோர் ஓப்பன் ஆகாது. இதில் தான் ஒன்று போவோம். அதில் வந்து என்னென்னா டோர் ஓப்பன் ஆகலை. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை லைட்டாக திறந்து பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். ஜீப் வந்து நிற்கிது. ஆக்ஷன் சொன்னோன்னே டக்குன்னு என்ன பண்ண நடிச்சிட்டு மணியை பார்த்தேன். மணி வந்து 12:10. தேதி வந்து இப்போ 10-12. அது ஒரு மிகப்பெரிய விஷயம் எனக்கு. அப்போ நினச்சேன் பாரதி மோகனுக்கு சாவே கிடையாது. இந்த திரைத்துறையில் என்னுடைய முகம் பதியப்பட்டு விட்டது. இதுதான் நினைச்சேன் மனசுல தோணும். ஆமா, எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம உழைத்த உழைப்பு ஆசைப்பட்டதுக்கு வந்து அர்த்தம் கிடைச்சிருச்சு. என்னன்னா இன்னும் 100 வருஷம் இல்லைங்க, என்னைக்கு எடுத்து போட்டாலும் அந்த படத்துல நான் இருக்கேன்ல. அறிமுகம் பேர் போடணும்னு சொன்னேன். டைரக்டர் பேர் போடணுமா? ஆமாம் சார் பேர் போடுங்க. 3வது பேர் அறிமுகம் பட்டுக்கோட்டை பாரதி மோகன்னு டைட்டில் போட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லை, நட்புக்காக செஞ்சாங்க. இருந்தாலும் அந்த பேர் வராமல் எவ்வளோ பேர் ஏங்கியிருக்காங்க. நீங்கள் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சொல்லுவாங்க, சார் எல்லாம் ஒர்க் பண்ணேன் இடத்துல பேரே போடல அப்படிம்பாங்க. டைரக்டர் பேர் வராது, டைலாக் ரைட்டர் பேர் வராது. எல்லாரும் வந்து ப்ரொடியூசர் வந்து அவங்க யார் வேணும் அவங்க பேரை போட்டுவாங்க. நிறைய விஷயங்கள் சினிமாவில் பார்க்குறோம். எனக்கு அது கிடைச்சது. அதுக்கு நான் வந்து கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்குவேன். அதுல நிறைய லைக் அவமானங்கள் தாண்டி ஏமாற்றங்கள் இருந்திருக்கும்ல சார். காசு ஏமாற்றங்கள் வந்து நிறைய இருந்திருக்குப்பா. என்னன்னா இடையில வந்து தொடரில் நடிக்க வேணாம், படத்தில் நடிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தேன். அப்போ படங்களுக்காக போய் ஃபோட்டோ கொடுப்பேன். படம் ஆஃபீஸாக ஃபோட்டோ கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். பார்ப்பாங்க, சார் சூப்பராக இருக்கீங்க சார், நம்ம இதில் ஒரு கேரக்டர் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க. பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் வந்துடும், நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இதை வச்சுட்டு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து மூவ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ போய் பார்க்கும்போது, சார் நான் ஒரு மாதம் 2 மாதம் ஸ்டார்ட் ஆகிருப்பாங்க. படம் ஸ்டார்ட் ஆகும். சார் உங்களுக்கு வந்து அடுத்த ஷெட்யூலில் உங்களுக்கு வரும் அப்படிம்பாங்க. அடுத்த ஷெட்யூல் வந்து 1 மாதம் பிரேக்கு. அடுத்த ஷெட்யூல் முடிஞ்சோன்னு கேட்போம். திடீர்னு சொல்லுவாங்க, சாரி சார், நல்ல அந்த கேரக்டர் உங்களுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தயாரிப்பாளர் வந்து திடீர்னு ஒருத்தர் கொண்டா உள்ள விட்டார். அந்த கதை பற்றி அவர் கொடுக்க வேண்டியதாச்சு. இது சார் ஒன்றும் இல்லை, இந்த படம் வெற்றி அடையட்டும், வாழ்த்துக்கள், அடுத்த படத்தில் சந்திப்போம், அது பெரிய விஷயம் இல்லை, நல்லா பண்ணுங்க சார், ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதிகமான பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ அது ஒரு ஏமாற்றம் தானே. இந்த ஏமாற்றத்தை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கணும். இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துல வேகப்பட முடியாது. ஏன் எனக்கு சொன்னீங்க, நான் உங்களை நம்பி தானே இருந்தாலும் சொல்லவே முடியாது. இது சினிமா, அடுத்து நகர்ந்து போயிட்டே இருக்கணும். இது ஏமாற்றம் தானே. அது அதுபோல் தொடர்லேயே நிறையா இருக்குது. தொடரில் சொல்லுவாங்க, இந்த கேரக்டர் வந்து பேசியெல்லாம் இருக்காங்க, பேசியெல்லாம் வச்சுட்டு ஆமாம் பேசியிருப்பாங்க. கேரக்டர்லாம் சொல்லியெல்லாம் பேசியிருப்பாங்க, ஃபோனே வராது. திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால ஆர்டிஸ்ட் சம்பளம் குறைவாக இருக்கலாம், வேண்டப்பட்டவங்களாக இருக்கலாம். நிறைய நான் அது ஏமாற்றம் தான். இது யார்ட்டையும் சொல்ல முடியாது. ரைட்டு, அவ்வளோதான். நமக்கு வந்து இந்த வாய்ப்பு வரணும்னா வரும், அந்த நம்பிக்கை. மேலும் இந்த நேர்காணலை சிறப்பிக்க அந்த மொமெண்டோவை கொடுத்து பண்ணிடலான்னு இருக்கேன் சார். அதுக்கு ஒரு அவார்ட் மாதிரி பண்ணுவாங்க. ஆமா, அதை வாங்கிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் சார். ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த மொமெண்டம் வருவதனால எல்லா புகழும் மகாநிதிக்கு. சூப்பர் சார். செலிப்ரேட்டிங் 500 days ஆஃப் மகாநிதி செலிப்ரேஷன்ல ஃபேன்ஸ் மீட் அண்ட் கீட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து சார் கலந்துக்க முடியல. அவருக்கான மொமெண்டோ வந்துட்டு SS மியூசிக் சார்பாக நம்ம வந்து கொடுக்கறதுல பெரிய மகிழ்ச்சியோட இருக்கேன். ஸோ சார் கொடுத்துடலாம். டீம் சார்பா கொடுத்தாச்சு. எப்படி சார்? ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு பெரிய குடும்பத்தில் நடிக்க வைத்த சேனலுக்கும் இயக்குனருக்கும் உதவிக்கின்ற அத்தனை பேருக்கும் தயாரிப்பாளர் திரு வெங்கடேஷ் பாபு சார் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் இதை மகாநதியோட மெமரண்டத்தோட ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்கிற மாதிரி இது என் கைக்கு வந்ததுக்கு இவங்கெல்லாம் காரணம். அதாவது டேரக்டர் சார் அங்கே இருந்ததுன்னா டேரக்டர் சார் கையில் வாங்கியிருப்பீங்க. ஆமாம், நான் பார்த்தேன் எல்லாரும். அது ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு எனக்கு. சரி, பிரவீன் கையெல்லாம் வாங்குறதுக்கு இப்படியாமல் போயிடுச்சுது அப்படின்ட்டு. ரைட், பரவாயில்ல. இந்த இடத்துல உங்கள் ஒரு அதாவது நான் இந்த SS மியூசிக்கல்ஸ் வந்த காலத்துலேருந்து நான் டிவியில் அதில் பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதை பார்த்துருக்கேன். இன்றைக்கி அதே SS மியூசிக்கில் வந்து உங்கள் கையால் வாங்குறதும் எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் வந்து எங்கள் மகாநதி குடும்பத்துக்கும் தயாரிப்பாளர் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் வந்து மனமார்ந்து நன்றி சொல்கிறேன். எந்த சூழலும் இந்த தருணத்தை நான் மறக்கவே மாட்டேன். சிறப்பு சார். 500-1000 போயிட்டே இருக்கட்டும். நிச்சயமா வளரும். எங்க பிரவீன் இருக்க வரைக்கும் அதை வந்து வளர்க்கறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாரு. நிச்சயம் வளர்த்துறாரு. சிறப்பு சார். அப்புறம் நீங்க அழகா சிரிக்கிறீங்களே சார். இது ஒரு பாசிட்டிவா காமிக்கல் ஆசைப்படுறேன். வரலையே, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்த்துக்களோட நிச்சயமா வந்து நான் நடிச்சிட்டேன்னா மீண்டும் ஒரு முறை இதே SS மியூசிக்கில் வந்து நம்ம சந்திப்போம். கண்டிப்பா சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. Mad Rabbit, India's finest audio wearable brand.
starting at 999.